Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கான வீடியோவில் நல்ல பட்டர் ஃப்ளேவரில் க்யூட்டான பை ரெசிபின்னு பார்த்துருவோமா. பை ரெசிபியை பொறுத்த வரைக்கும் லாங் டைமெல்லாம் எடுக்காமல் ஜஸ்ட் குயிக்கான டைம்லேயே உங்களுக்கு இந்த ப்ரோசஸை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த க்யூட் பையை நீங்களும் செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பை ரெசிபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் தான். ஸோ இந்த பட்டரை பார்த்திங்கன்னா 300 கிராம் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இதை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கே ஒரு முட்டையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பட்டர், முட்டை, வெனிகர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன். மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், நிறைச்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பட்டர், முட்டையில் இந்த மாவு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர டைமில் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பாஸ்லி எடுத்திருக்கேன். பாஸ்லியை நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதோடய சேர்த்துக்கொள்ள போகிறேன். பாஸ்லி ஆட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது ஒரு டோவாக நம்ம பிசைஞ்செடுக்க போகிறோம். பட்டர், முட்டை இது ரெண்டையுமே சேர்த்து பிசையும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு டோ ஃபோமில் வாரத்துக்கு தண்ணித்தன்மை போதாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு டோவாக பிசைஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ பிசைஞ்ச டோ நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக நீங்கள் ரோல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பை ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான ஃபீலிங்ஸை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இங்கே சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். சம்டைம்ஸ் நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்லியை மட்டும் இந்த டோக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டோ அப்படியே பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்வீட்டாக கூட ஃபீலிங்காக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பிசைஞ்ச மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பையன் சின்னதாக செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கான பவுல்ஸாக நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு வெடிப்பல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்தாலுமே கூட இந்த டோட அது நார்மலான ஒரு டெக்ஸ்சர் தான். ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் இங்கே மாதிரி நீங்கள் சீஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீஸ் ஃபில்லிங்கை கொஞ்சமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அது லீக் ஆகி வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மாவை ரோல் பண்ணும்போது நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அளவான அளவுக்கு மட்டும் சீஸை ஃபில் பண்ணிக்கொள்ளணும். பார்க்கும்போது எல்லாமே ஒரே சைஸாக கொஞ்சம் நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கட்டரால் ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கிளாஸ், கப் ஏதாவது வச்சு கூட உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஓரங்களை மட்டும் நல்லா சீல் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த பை ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணும்போது மிச்சமாக கேப் விடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இது நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல இல்லையா, ஜஸ்ட் பேக்கிங் பவுடரை மட்டும் சேர்த்ததுனால அதில் சைஸில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர பெரிய ஸ்பேஸ் இதில் எடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு கிட்ட கூட ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நான் எக் வாஷ் கொடுக்கறதுக்காக வேண்டி முட்டையோட ஒரே ஒரு மஞ்சள் பாட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இது ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பைக்கு எக் வாஷையும் கொடுத்துருங்க.
சேம் டைம் அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. 180Cயில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் சரி நல்லா அவன் ஹீட் ஆனது பின்னாடி தான் நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல எக் வாஷ் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு நான் கொஞ்சமாக சிசமி வந்து டாப்பிங்காக சேர்த்துக்கொள்கிறேன். சிசமி சேர்க்க வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அவன் வந்து நல்லா ஹீட் ஆனது பின்னாடி இந்த ட்ரேயை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். 30 to 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பை வந்து ரெடி ஆகிரும். இதில் மேலே இருக்கக்கூடிய லேயரை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிறக்காட்டி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிரும். ஸோ அதனால் லைட்டாக எல்லோ கலர் ஆகும்போதே இந்த ட்ரேயை வந்து நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பேக் பண்ணி எடுத்த இந்த பை எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினது பின்னாடி தான் நீங்கள் இதை சர்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். நல்ல ஃப்ளேக்கி டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய இந்த பை ரெசிபியுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you soon with another vlog. Thank you.